சில குட்டீஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான இந்த தூங்க போற ஒரு நேரத்துல தேர்வு முடிவுகளை எண்ணி பயப்படாதீங்க. ஓகேங்களா? நாளைக்கு காலையில 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பயந்தாங்க. எவ்வளவு பேர் சென்டம் தெரியுமா? 10th எவ்வளவு சப்ஜெக்ட்ல கிட்டத்தட்ட 20,000 பேர் ஒரு சப்ஜெக்ட்ல சென்டம் மார்க் எடுக்கிறீங்க. அந்த அளவுக்கு செப்பையா இருந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. எந்த விஷயத்தை நம்ம ஓவரா பயப்படுறோமோ அந்த விஷயம் கடைசியில் சப்புன்னு போயிடும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு காலையில் 9:30 வரைக்கும் தான் இந்த பயம்லாம். 9:31 நீங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிக்கும், மார்க் எடுத்துட்டு முடிஞ்சிச்சு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சில குட்டீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டைம், நீங்க எந்த டைம்க்கு இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நாளை விடிய போகின்ற நாள் செவ்வாய்க்கிழமை மே 14ஆம் தேதி காலையில பாத்தீங்கன்னா 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் என்பது 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வெளியாகுது. ரெண்டு வெப்சைட் நம்ம சொன்னோம். அந்த ரெண்டு வெப்சைட்ல ஒரு வெப்சைட் தூக்கிட்டாங்கப்பா. www.dg.tn. அதுதான் நினைக்கிறேன். ஆமா, அந்த வெப்சைட் தான் கம்பல்சரி. வேற எந்த வெப்சைட்டும் இல்லை. எந்த வெப்சைட்ல போயிட்டு ரிசல்ட்ஸ் பார்க்கணுன்றத நான் நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பா அஃபீஷியலா சொல்லுவேன். ஓகேங்களா? அதை நம்ம போய் கூகுள்ல போய் டைப் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கப்புறமா HSC +2 இருக்கும், SSLC 10th 2024 ஏப்ரல் அப்படின்னு இருக்கும். அடுத்தது நம்மளது வரப்போகுது. நம்மளது 11th எக்ஸாம் ஃபுல்லா எப்படி நடந்துச்சு, HSC +1 எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏப்ரல்ல தான் பாத்தீங்கன்னா நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ சாரி, நமக்கு மார்ச்லேயே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால மார்ச்னு இருக்கும். அது எப்படி பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? அந்த ரெஜிஸ்டர் நம்பர் 7 டிஜிட் ரெஜிஸ்டர் நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் போடணும். அது முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமா நம்முடைய டேட், நீங்க பிறந்த டேட். இப்ப சப்போஸ் 5ஆம் தேதியா இருந்துச்சுன்னா 0 போட்டுக்கணும் 5க்கு முன்னாடி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்றது, கோடு ஒன்று போட்டுட்டு, அதாவது ஆஷ் ஒன்று மாதிரி ஒன்று போட்டுட்டு, இல்லை மைனஸ் போட்டுட்டு, இல்லை டாட் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணா வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், அடுத்தது உங்களுடைய மந்த் போட்டுருங்க. ஓகேங்களா? டேட்டு, மந்த், இயர் ஃபினிஷ்டு. ஓகேங்களா? கெட் மார்க்ஸ்னு கொடுங்க, ரிசல்ட் ஷோ ஆகும். ஓகேங்களா? இது வரைக்கும் யாருமே புரியாத ஒரு சாதனையை நாளைக்கு 11th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எடுக்கிறீங்களான்னு பார்க்கலாம். என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் வகுப்பு மாணவர்கள் யாருமே, சாரி 10th ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே 500க்கு 500 வாங்கல. நம்முடைய அதே போல 12th ஸ்டூடெண்ட்ஸுமே யாருமே 500க்கு 500 பார்த்தீங்கன்னா வாங்கலை. அந்த சாதனையை பார்த்தீங்கன்னா 11th ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா மேபி முறியடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றத நம்ம கம்பல்சரி வெயிட் பண்ணி பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். நாளைக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே அப்படின்றத மறுப்பதற்கு கிடையாது. ஸ்கூல்ஸ்ல போயிட்டு ரிசல்ட்ஸ் பார்த்துக்கலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டாங்க. பார்த்துக்கலாம்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்கூலில் போய் பார்த்துக்கலாம். குறுஞ்செய்தி மூலமாக உங்களுக்கே டைரெக்டாக மெசேஜஸ் உங்களுடைய ஃபோனுக்கே வந்துடும். ஓகே, டோன்ட் வாரி, பேனிக் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகாதீங்க. ஓகே, ஏற்கனவே ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க, பயப்படாதீங்க.